போன வாரமே ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் பிளாக்மெயில். பட் ஒரு சில காரணங்களால் அந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆகலை. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கரெக்டான ஒரு மூவ் பண்ணாங்களோன்றது தோணுச்சு. அதுக்கு ரீசன் போன வாரம் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருந்து. இந்த வாரம் நல்ல ஸ்பேஸ் இருக்குன்றதை நினச்சா அந்த ஸ்பேஸை அவங்களும் யோசித்து கரெக்டான ஒரு மூவ் எடுத்து வச்சுருக்காங்க. பிளாக்மெயில் படத்துடைய கதை என்னன்றதை பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் தேவையோ அதை ஒரு குடவுனில் இருந்து மெடிக்கல் ஷாப்புக்கு கொண்டு போகிற ஒரு ஆளாக இருக்கார். பட் அவரோட ஓனர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாக்ஸை கொடுத்து இதை நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துரு அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோவுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது தெரியாது. அது தெரியாமல் ஜீவி என்ன பண்ணுறாரு, சரி கொடுத்துடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்டேருந்து ஃபோன் வருது. தேஜு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, இந்த குழந்தைய நம்ம வந்து கலைச்சிடலாம் அப்படின்றத ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஜீவி என்ன சொல்கிறாரு, இது ரொம்ப தப்பான டிசிஷன், நம்ம கண்டிப்பாக இந்த குழந்தைய வளர்க்கலாம், செட்டில் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம குழந்தைய வளர்க்கணும்னு நினச்சோன்னா இந்த உலகத்தில் யாருமே வந்து அப்படி ஒரு ப்ராசஸ்க்குள்ளேயே போயிருக்க மாட்டாங்க, நம்ம அடுத்து கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம இந்த குழந்தைய வளர்க்குற வேலையை பார்ப்போம் அப்படின்றத யோசிச்சுட்டு தேஜு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வெளியில் வராங்க. இவர் கொண்டு வந்த குட்டி யானை காணும். அந்த குட்டி யானைக்குள்ளே தான் அந்த பொருள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஓனர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது இவர் போய் சொல்லிடுறாரு, நான் அந்த கொடுத்த பொருளை டெலிவர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் ஓனர் கால் பண்ணுறாரு, என்னடா ஆளை காணோம், கொடுத்த பொருள் கொடுக்கலன்றாங்களேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இவர் உண்மையை சொல்கிறார், நான் இந்த மாதிரி அந்த சின்ன யானை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்குள்ளே அந்த சின்ன யானை கிடைக்கலன்னா அவனை வேறு மாதிரி பண்ணிவிடுவேன், முக்கியமாக அந்த பொருள் ரொம்ப முக்கியம், அது வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் பொருள் அப்படின்றது சொல்கிறாரு. இப்போ வரைக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணுறாரு, தேஜு அஸ்வினியை கடத்திட்டு போயிட்டு, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னது தான், இன்னைக்குள்ளே நீ அந்த பாக்ஸை என்கிட்ட கொண்டு வந்து தரலை அப்படின்னா தேஜு அஸ்வினியை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, கண்டிப்பாக எனக்கு அந்த 50 லட்சத்தை தேஜு அஸ்வினியை வச்சு நான் வந்து எடுத்துப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஜிவி பிரகாஷ் பயங்கரமாக பயப்படுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் அந்த பாக்ஸையும் அந்த சின்ன யானையும் கடத்தி கொண்டு போனது யார், இதுக்கு நடுவில் நம்ம ஜிவி பிரகாஷ் நம்ம ஹீரோயினை எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்ற ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நியூஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம ஹீரோ அவர் வந்து அவரோட ஒய்ஃப் பிந்து மாதவி கூட அப்படி ஊட்டியில் போயிட்டுருக்காரு குழந்தையோட. அவங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் நடந்துட்டு வந்து காரில் பார்த்தா அவங்க குழந்தைய காணும். என்னடா இது குழந்தைய காணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிந்து மாதவியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவர் நம்ம லிங்கேசனம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மிரட்டுறாரு பிந்து மாதவி, ஒழுங்காக நீ வந்து எனக்கு 2 கோடி ரூபாய் தந்துரு அப்படின்ற மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இந்த குழந்தைய தூக்கிட்டோன்னா அந்த 2 கோடி ரூபாய் நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற பிளான் பண்ணுறாரு. இப்போ அந்த குழந்தை மேட்டரில் நம்ம ஜிவி பிரகாஷ் உள்ளே வர்றாரு. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த 50 லட்சம் ரூபாவை திருப்பி தரணும், இல்லை இந்த பாக்ஸை திருப்பி தரணும். கண்டிப்பாக வண்டி காணாமல் போயிடுச்சு, அந்த பாக்ஸ் கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. அதனால் இந்த 50 லட்ச ரூபாய் எப்படியாவது திருப்பி தரணும்னா அவரில் பெரிய காசு கிடையாது. அப்போ இந்த குழந்தை கடத்துகிற அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம உள்ளே வரலாம் அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே வராரு. அவர் அந்த குழந்தையை கடத்துறாரு. கடைசியில் இந்த ஓவரால் சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஜிவி பிரகாஷ் எப்படி வெளியில் வராருன்றதான் இந்த படத்துடைய கதையாக சொல்லி முடியும் போதே அவ்வளோ பெரிய கதை அப்படின்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த கதையில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக அழகாக கரெக்டாக சொல்லியிருந்தார் டைரக்டர் மாறன். ரொம்ப அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தது. படத்துடைய டைட்டில் பிளாக்மெயில். ஒரு சில படங்கள் தான் அந்த படத்தோட டைட்டிலை ஜஸ்டிஃபை பண்ணும், அப்படி ஒரு படம் இந்த படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் எல்லா பாயிண்ட்லேயும் சரி, தேஜு அஸ்வினியை பிடிச்சி வச்சுட்டு அங்கே வில்லன் டீம் வந்து ஜிவி பிரகாஷை மிரட்டுறதா இருக்கட்டும், குழந்தைய பிடிச்சி வச்சுட்டு ஜிவி பிரகாஷ் இந்த பக்கம் நம்ம ஆப்பிள் பண்ணை ஹீரோவை மிரட்டுறதா இருக்கட்டும், அண்ட் ஆப்பிள் பண்ணை ஹீரோ வந்து திடுப்புன்னு ஜிவி பிரகாஷை மிரட்டுறதா இருக்குன்னு சொல்லிட்டு வெவ்வேறு கோணங்களில் அந்த பிளாக்மெயில் அப்படின்ற டைட்டில் படம் ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே வந்துச்சு. அதுக்கு இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு ஓவரால் ஸ்டோரியிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் எந்த ஒரு இடத்துலையும் சோர்வடையாமல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ஓவராலாக இப்படி ஒரு த்ரில்லர் கதைகளை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த ராத்திரிக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இங்கே ஒரு 2-3 நாள் கடந்து போனாலும் அந்த ராத்திரி மீட்டர் நிறைய இடங்களை தொடர்ந்து அப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டே வந்தாங்க. அது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அண்டு எப்பயும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு பெரிய பாயிண்ட் என்னென்னா, அந்த இன்ட்ரோல் பிளாக்ன்றது பயங்கர ஹையாக இருக்கும். அந்த இன்ட்ரோல் பிளாக் பயங்கர ஹையாக இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை பார்த்தோம்ல, ரொம்ப கரெக்டான ஒரு கதை பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தான் நம்ம உட்காந்துட்ருப்போம். இந்த 2 விஷயத்தையுமே இந்த படம் ரொம்ப அழகாக டிக் பண்ணுச்சு. அதுக்கு இந்த ஓவரால் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அதுக்கு ரீசன் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சான் லோகேஷோட எடிட்டிங்காக இருக்கட்டும், சாம்சியஸோடைய மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ட் தேஜு அஸ்வினி இவங்களுடைய அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப க்யூட்டான ஒரு கப்புள்ஸாக ஸ்க்ரீனில் இருக்காங்கன்றதுல சந்தேகமே இல்லை. அண்ட் ரமேஷ் திலக் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. எப்பயும் போல் அவர் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்
எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக கூட டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். இந்த படத்துலையும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அண்ட் இதை தாண்டியும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக ரெடின் கிங்ஸ்லி அவர் வர ஒரு சில நிமிஷங்களாக இருக்கட்டும், எல்லா சீன்ஸ்லையுமே கண்டிப்பாக ஆடியன்ஸை சிரிக்க வைக்காமல் அவர் அனுப்புறதே கிடையாது. அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ ஜாலியாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்டு மாறனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்துன்னா, டேரக்டராக அவர் என்ன கால் எடுத்திருந்தாருன்னா, ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற போது உருனே இருக்கானா அந்த டீமை ரொம்ப ஃபன்னாக உட்கார வச்சுருவோம். ஏன்னா இந்த படத்தில் ஃபன் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டுக்குள்ளேயே அவங்களால உட்கார வைக்க முடியாது. முழுக்க த்ரில்லிங்காக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த ட்ராவலே இருக்குது. கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபன் ஸ்பேஸ் அப்படின்றது தேவைப்படுது, ரிலாக்ஸேஷன் அப்படின்றது தேவைப்படுது. இல்லைனா ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் அப்படின்றது புரிஞ்சுட்டு ரைட்டிங்கில் கரெக்டாக அந்த ஒரு டீமை மட்டும் மார்க் பண்ணி அது ஒரு ஃபன்னான ஒரு டீமை மாற்றி விட்டுருந்தாரு. அது இந்த கதைக்கு பெரிய ப்ளஸ்ஸாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. படம் எங்கெங்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷராக ஒன்று போகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் முடியாமல் வேற எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது கரெக்டாக இப்படி ஒரு ஃபன்னான ஒரு சீனை கொண்டு வந்து வச்சு நம்ம ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இந்த படத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கு மாறனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இதை தாண்டி இப்படி ஒரு ஸ்கிரிப்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு எப்படி ஒரு பொல்லாதவன் படத்தில் ஒரு ஸ்க்ரீன் பிளே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி ஒரு அந்த கதை இருக்குன்னு யோசிக்கும் போது ஜி பிரகாஷே சொல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணார். அந்த ஃபோனோட ரிங்டோன் பொல்லாதவன் ரிங்டோனாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ஒன்று கனெக்டோடு ஒன்று பண்ணியிருந்தாரோ அப்படின்றது தோணுச்சு. அண்டு ஓவராலாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக்கை சொல்லுவேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் பெரிய எக்ஸைட்மெண்ட்டையும் ஒன்று கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டில் அந்த கிளைமேக்ஸும் நம்ம யூகிக்காத மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போனதுனால ரொம்ப அழகான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பார்த்துருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வியூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுவீங்க. நான் பிரவீன் KS. பாய்.